இந்த போராட்டங்கிறது நம்ம தமிழக மக்களின் உயிர்நாடியான இரத்த ஓட்டமான காவிரி தாய் 12 மாவட்டங்களின் உணவு உற்பத்தி, 22 மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரம், இதை பறிபோயிடக்கூடாது என்கின்ற சமூக அக்கறையோடு தமிழக மக்கள் விழிப்புணர்வோடு தெருவில் இறங்கி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தியது போல் வெளியே வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இன்றைக்கு திருச்சியிலே தமிழக விவசாயிகள் சங்கத்தின் தலைமையிலே அனைத்து பொதுநல அமைப்புகள் அனைவரும் இன்றைக்கு ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை துவக்கி இருக்கின்றோம். மாண்புமை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் அவர்கள் தலைமையிலான அந்த அமர்வு கடந்த 13ஆம் தேதி உச்சநீதிமன்றத்திலே 2011 ஜல்சக்தி அமைச்சகம் கொடுத்த உத்தரவை, மேகதாட்டிலே அணை கட்ட கர்நாடக அரசு கொடுத்த அனுமதியை எதிர்த்து தமிழக அரசு ஏற்கனவே போட்ட 2018 போட்ட வழக்கை விசாரணைக்கு கொண்டாடாமலே முடக்கி வைத்து இன்றைக்கு 2025 நவம்பர் வரைக்கும் முடக்கி வைத்துவிட்டு இப்போ ஹவாய் அவர்கள் தலைமை நீதிபதி வருகின்ற நவம்பர் 23 பணி ஓய்வு பெறப்போகின்ற நேரத்தில் அந்த தூசி தட்டி எடுத்து இன்றைக்கு உச்சநீதிமன்றமே கர்நாடக அரசுக்கு திட்ட அறிக்கை தயார் பண்ண ஒப்புதல் கொடுத்திருக்கிறது என்றால், இது ஒப்புதல் என்று வாயில் சொல்லி அல்ல, அடுத்து அவர் அணை கட்டுறதுக்கு உத்தரவு கொடுத்தது மாதிரி தான். இதை தமிழ்நாடு அரசும் தமிழக ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, தனி கட்சியினர், புதிய கட்சியினர் எல்லோரும் விழிப்புணர்வாக செயல்பட்டு ஆங்காங்கே எதிர்த்து போராட வேண்டும் என்கின்ற உணர்வை வெளிக்கொணர்வதற்குத்தான் இன்றைக்கு திருச்சியிலே தமிழக விவசாயிகள் சங்கம், பொதுநல அமைப்புகள், காவிரி உரிமை மீட்பு குழு ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். தமிழக அரசுக்கு தாழ்மையாக இருக்கின்ற மறுசீரமைப்பு மனுவை, சீராய்வு மனுவை உடனடியாக அனைத்து கட்சியினரை கூட்டி, அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி கலந்தாலோசனை பண்ணி சட்ட வல்லுநர்கள் மூலம் மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ண வேண்டும்.